يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் எல்லோரும் அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்த தொடரிலே நாம் தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படைதான் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ் என்பது. ஈமான் அதிகரிக்கும், அதே நேரத்தில் குறை. இந்த கோட்பாடு முத்தஸிலாக்களால் ஹவாரிஜிகளால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு கோட்பாடாகும். அல் குர்ஆனும் ஹதீஸும் இந்த சிந்தனையை வலியுறுத்துகின்றன. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது பல இடங்களில் ஈமான் அதிகரிக்கும் என்கிற விஷயத்தை சொல்கிறார். உதாரணமாக சூரத்துல் அன்ஃபால் 2வது வசனத்தில் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذكرல்லாஹு வஜிலத் குலூபுஹும் وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ ஈமானா, உண்மையான மூமின்களிடம் அல்லாஹுவை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அவர்களிடம் அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறார். இங்கே அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது ஈமான் அதிகரிக்கும் என்கிற செய்தி அல்லாஹு தஆலா நமக்கு சொல்வதன் மூலம் ஈமானுடைய தன்மை கூடக்கூடியது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான லா யக்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யக்லகு ஸௌப். ஆடைகள் இத்து போவது போன்று, பழமை அடைவது போன்று ஈமானும் உங்களுடைய உள்ளங்களிலே இத்து போகின்றன. ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பித்து தருமாறு அல்லாஹ்விடம் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஈமான் குறைவடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இதை உணர்த்துகின்ற நிறைய குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இருந்தாலும் எடுத்துக்காட்டாக இந்த இரண்டை மாத்திரம் இங்கே நாம் பதிவு செய்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமான் எதனால் அதிகரிக்கும், எதனால் குறையும் என்பதை பற்றி சொல்லும் போது ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், யஸீது பித்தாஅ. ஈமான் வணக்க வழிபாடுகளின் மூலம் அதிகரிக்கும், வயன்குஸு பில் மஆசி, பாவங்களின் மூலம் குறைவடையும் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய நிலைமைகளை நாம் எடுத்து பார்க்கும்போது நம்முடைய ஈமான்கள் பலவீனமான நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. நம்மிடத்திலே மிகப்பெரிய ஒரு ஈமானிய வறட்சி, வறுமை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல் குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதனுடைய தாக்கத்தை நம்மிடத்திலே நாம் உணர முடியாமல் இருக்கிறது. ஏன், குர்ஆனை ஓதுவது கூட நமக்கு கஷ்டமான ஒன்றாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை திக்ர் செய்வதும் நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. தொழுகை கூட சில நேரங்களில் சிரமமாக இருப்பதை பார்க்கிறோம். இவைகளையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையான நிஃபாக் நம்முடைய உள்ளங்களை ஆக்கிரமிக்கிறதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்த்தட்டிலே இருப்பார்கள். அவர்களுடைய அந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை அல்லாஹ் பட்டியலிடும் போது இதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள்.
வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை மிக சொற்பமாகவே அவர்கள் திக்ர் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று யுராஊன அன்னாஸ், மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஒரு நிலையை நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்கும்போது நம்மிடமும் உணரக்கூடியதாக இருக்கிறது. தொழுகையுடைய விஷயத்தில் ஆர்வமின்மை, தொழ செல்லக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழ வேண்டும் என்ற உணர்வு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே சோம்பேறித்தனம், இவ்வாறான நிலைகளை நாம் வைத்து பார்க்கும்போது நம்முடைய ஈமான் மிக குறைந்த ஒரு நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஈமானை புதுப்பிக்க வேண்டிய தேவை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த ஈமானை புதுப்பிப்பதற்கான ஓர் அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த ரமலான் ஆகும். இதை நாம் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வந்து அழைக்கிறார், யா பாகியல் கைரி அக்பில், நன்மைகளை செய்ய நாடுகிறவனே முன்னோக்கி வா, வயா பாகிய ஷர்ரி அஜ்பிர், தீமைகளை செய்ய நினைக்கிறவனே பின்னோக்கி போய்விடு என்று அவர் அழைக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நன்மைகள் செய்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ரமலானிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை சொல்லும் போது, அதாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் முபாரக், உங்களுக்கு ரமலான் மாதம் வந்திருக்கிறது, இது பரக்கத்து நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போன்று இந்த மாதம் வந்தால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வதன் மூலம் நிறைய நன்மைகளை செய்வதற்கான ஓர் அருமையான வாய்ப்பு இந்த ரமலானில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே இந்த ரமலானை நம்முடைய ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்த வேண்டும். வெறுமனே ஒவ்வொரு ரமலானை போன்றும் ரமலான் வரும் போகும், நாம் அப்படியே இருப்போம் என்ற அந்த நிலையில் நாம் இருந்துவிடக் கூடாது. இன்றைக்கு பெரும்பாலும் அந்த நிலையைத்தான் நம்மால் உணர முடிகிறது. ஒரு சடங்காக ரமலான் ஆகிவிடுகிறது. ரமலானிலே வரும்போது நிறைய பேர் ஆர்வப்படுகிறார்கள். அதிலே சிலர் வியாபாரிகளாக இருப்பார்கள், சிலர் பொழுதுபோக்குக்காக ஆர்வப்படுவார்கள். சிலரை பொறுத்தவரையில் ரமலான் வந்தால் நிறைய சாப்பிடலாம், நிறைய டிரெஸ் பண்ணலாம் என்பதற்காக வேண்டி சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இதில் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற அந்த சிந்தனையோடு ஆர்வப்படுகிற மக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது. அதனால்தான் ரமலானை அவர்கள் முழுக்க கழித்துவிட்டு வெளியேறும் போது, ரமலானுக்குள் நுழையும் போது எந்த நிலையில் நுழைந்தார்களோ அதே நிலையில் நுழைவதை பார்க்கிறோம். இப்படியானவர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ், நிறைய நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நோன்பின் மூலம் கிடைப்பது வெறும் பசியும் தாகமும் மாத்திரம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நிலையில் நாம் இருந்துவிடக் கூடாது. இந்த ரமலானில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு எழும்போது ஒரு நாள் வளமைக்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்ன அந்த ஹதீஸ் பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆமீனுக்கு விளக்கம் சொல்லும் போது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யாரொருவர் புனித ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக மாறவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று துஆ செய்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாகும். இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய ஈமானை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.